guys, welcome to KK Boys Vlog. Good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம குலதெய்வ கோயில் vlog தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சாமி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க, இங்கேயும் கொஞ்சம் சாமி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே ஸ்பேஸாக இருக்குது, நல்லா கார்டன் ஏரியா மாதிரி. அங்கே ஃபுல்லாக சூப்பரான இடம் இருக்குது. எனக்கு வந்து இந்த கார்டன் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க காட்டுறேன். இங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸு அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த சைடு மட்டும் இல்லை, இந்த கோயில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு அந்த சைடும். இப்போ வந்து நம்ம கோயில் அங்கேருந்து வரதுக்கு ஒரு வழி இருக்குது, இங்கேருந்து வரதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்மளுக்கு அப்படியே பின்னாடி வந்து கொஞ்சம் கார்டன் இருக்குது, இந்த மாதிரி செடியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கூட சாமி வச்சுருக்காங்க. நம்ம இது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இங்கேயும் வந்து ஒரு சாமி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த நந்தியோட செக்ஸ் மாதிரி. நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு விநாயகர் வச்சு அரச மரம் பெருசாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து அங்கே போய் உள்ள சாமி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இது வந்து நம்ம குலதெய்வ கோயில், முனேஸ்வரனோட கோயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே மேலே பெருசாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கே தான் முனேஸ்வரர். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே வந்து 2 ஹார்ஸ் மாதிரி வச்சு அது 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, டாக் கூட ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி முனேஸ்வரன் சாமி, இவங்களுக்கு தான் நம்ம இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிருக்கோம். இதை வந்து பெல் வச்சுருக்காங்க சாமி. நம்ம இங்கே வந்து ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஹார்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ பொங்கல் வச்சு பூஜை பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இங்கே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து 3 இது வச்சுருக்கோம் பாருங்க. இங்கே கட்டை வச்சு இதில் ஃபயர் பண்ணி இதை அடுப்பிடும் போது இங்கே வந்து பொங்கல் ரெடி ஆகிடும் காய்ஸ். அதை வந்து நம்ம சாமிக்கு வைப்போம். அதுதான் காய்ஸ். இப்போ இந்த பொங்கல்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம், எங்கள் வீட்டு குலதெய்வம் இது. அதனால் வந்திருக்கோம். நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு நேசரனுக்கு எல்லாரோட சக்தியும் எங்களுக்கு கிடைக்குது. அதனால் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும். நம்ம இந்த கோயில் ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறவங்களுக்கு வாங்க. திஸ் இஸ் தி லேக். இந்த லேக்கை சுற்றி ஒரு நிறைய பார்க் வச்சுருக்காங்க. இங்கே வந்து போட்டிங்லாம் விடலாமா, போட்டிங் விட போகிறாங்க. அண்ட் தென் இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கலிஞ்சூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. பூஜை பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். கயிறு கூட கட்டியிருக்கோம். சாமி கூட பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கலிஞ்சூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு.
திரௌபதி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். முன்னேஸ்வரர் கட்டையில் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் எல்லாம் வச்சு நல்லா நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அண்ட் தென் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து நடந்திருக்கேன். நீங்கள் சொன்னால் கூட நம்பவே மாட்டீங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அது நிஜம்தான். என்னென்னா, நாங்கள் வந்து இந்த கோயிலெல்லாம் வந்து சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த ஜுவல்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, அந்த நான் எங்கள் மம்மி எங்கள் பாட்டிலாம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அவங்க ரிட்டர்ன் தரும்போது மம்மி வந்து மோந்திரத்தை வாங்கி எல்லாத்தையுமே போடுற டைமில் அந்த மோந்திரத்தை மடியில் வச்சுருக்காங்க. அது சின்னதாக இருந்துச்சுல்ல, அது தெரியவே இல்லை. அப்படியே எழுந்திருக்காங்க பாருங்கள், அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கு எங்கேயோ. நாங்கள் அது தெரியாமல் அப்படியே ஒரு மினிமம் ஒரு 2 hours கிட்ட சாப்பிட்டு கோயிலில் என்ன பூஜை பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போய் சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். மம்மி வந்து அப்போ கேட்குறாங்க, என்னென்னா எங்கே இருக்குது ரிங்கு அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால், அவங்க அதுக்கப்புறம் கோயிலே விட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லி போய் பார்க்குறாங்க. மினிமம் 2 hours ஆச்சு அந்த ரிங்கை வந்து அங்கே வச்சு விட்டு. ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். அங்கே என்னாச்சுன்னா வந்து அவங்க போய் பார்க்கும்போது அந்த ரிங்கில் அந்த ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே அந்த இதுலேயே அப்படியே இருக்குது. அது வந்து நிறைய பேர் உள்ளே போயிட்டு வராங்க. யாரு கண்ணுக்குமே தெரியலையா. அம்மா மட்டும் அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ரிங்கு அப்படியே இருக்கா. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.